மாண்புமிகு உறுப்பினர் கே பி சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களுக்கு நலமாரியம் அமைத்து மீன்பிடி தடை காலங்களில் இந்தியாவிலேயே முதலில் நிவாரணத் தொகையை வழங்கியது, சுனாமியால் வீடு இழந்த மீனவர்களுக்கு 3 லட்சம் வீடுகள் வழங்கியது, மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் கடன்களை மகளிருக்கு உறுப்பினராக சேர்த்தது, ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் வீடு கட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டி தந்தது, சுனாமியால் விசைப்படகுகள் வாங்கிய கடனை ரத்து செய்தது, மீனவர்களின் மானிய டீசலை உயர்த்தி வழங்கியது, மீனவர்களின் வாழ்வில் வசந்தத்தை உருவாக்கி தந்த 5 முறை ஆண்டவன் ஐயா கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். மீன்வளத்துறையை மீனவர் நலத்துறை என்று மாற்றி அமைத்த இதுவரை இல்லாத வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்தில் மீனவர்களுக்கென்று தனி மாநாட்டை நடத்தி சுமார் 1000 கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கீடு செய்து 14,000 மீனவர்களின் குடும்பத்தில் 88 கோடியே 90 லட்சத்தின் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி மீனவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் அவர்களை வணங்கி, புயல் மழை வெள்ளம் போன்ற காலங்களில் பொதுமக்களை மீட்க அரசோடு உதவிட மீனவர்களை பாராட்டு விழா நடத்தி சிறப்பு செய்த சிறப்புக்குரிய துணை முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க பேரவைக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர் அவர்களை வணங்கி, அரசு கொறடா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கும் எனது நெஞ்சான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி மீனவர் கிராமம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் கூனங்குப்பம் மீனவர் கிராமம் வரை உள்ள 14 மீனவர் கிராமங்களில் உள்ள 592 கடற்சார்ந்த மீனவர் கிராம மக்களின் பிரதிநிதியாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கையில் என்னை பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 60 ஆண்டு காலம் 800 மீனவ மக்களின் கோரிக்கையாக இருந்த கொசஸ்தலை ஆற்றில் முகத்துவாரத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி தூண்டில் வளைவுகளை அமைத்து கொடுத்த 150 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. 800 கொசஸ்தலை ஆறு தூர்வாரும் பணி ரூபாய் 30 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. அதுபோல் பீக்கனால் கால்வாயை முகத்துவாரம் தூர்வாரும் பணி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கத்திவாக்கம் நவீன மீன் மார்க்கெட் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. நெட்டுக்குப்பம் தாளங்குப்பம் கடற்கரை வலைப்பின்னும் கூடம் 18 கோடியே 50 லட்சம் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. விம்கோ நகர் ரயில் சுரங்கப்பாதை பணி 25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. கத்திவாக்கம் பேருந்து நிலையம் 5.50 லட்சம் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. திருவொற்றியூர் பேருந்து நிலையம் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு உள்ளது. எண்ணூர் அரசு திருமண மண்டபம் 5 கோடி ரூபாய் செலவிலும், திருவொற்றியூர் அரசு திருமண மண்டபம் 17 கோடி ரூபாய் செலவிலும், மணலி திருமண மண்டபம் 9 கோடியே 50 லட்சம் செலவிலும் CMDA மூலம் கட்டப்பட்டு வருகிறது. கத்திவாக்கம் ராமநாதபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் ரூபாய் 25 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்புகளும் கட்டப்பட்டு வருகிறது. 60 ஆண்டு பழமையான கத்திவாக்கம் நூலகம் 3 கோடி ரூபாய் செலவிலும், மணலி பாடசாலையில் உள்ள நூலகம் 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. திருவொற்றியூர் 13 ஆண்டு காலம் மாணவர்களின் கனவாக இருந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி லிட் கூட்டுறவுக்கு சொந்தமான இடத்தில் 2 ஏக்கர் நிலத்தில் 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் 1.5 ஏக்கர் ITI கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பாலிடெக்னிக்கல் கல்லூரி 5 ஏக்கரில் நிலத்தில் 24 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளது. ரேஷன் கடைகள், அங்கன்வாடி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இரவு தங்கும் விடுதிகள், பூங்காக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கலையரங்கங்கள், சமுதாய நலக்கூடங்கள் என என்னுடைய திருவொற்றியூர் தொகுதி மட்டுமே திராவிட மாடல் அரசு சுமார் 625 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் நடந்துபட்டு வருகிறது. எப்பொழுதெல்லாம் ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைகிறதோ அப்பொழுது மட்டுமே என்னுடைய திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி அடைகிறது. அந்த வகையில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற ஐயா கலைஞர் அவர்களின் ஆட்சியில்தான் திருவொற்றியூர் அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது, தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது, கத்திவாக்கம் மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது, எண்ணூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது, திருவொற்றியூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது, பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது, மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வரப்பட்டது. திருவொற்றியூர் தொகுதியில் அதிகப்படியான வளர்ச்சி அடைந்தது 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரைதான் நடைபெற்ற ஐயா கலைஞர் அவர்களின் ஆட்சியில்தான். திருவொற்றியூர் தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பது சென்னை மெட்ரோ ரயில் சேவையாகும். வண்ணாரப்பேட்டை வரை மட்டுமே இயங்கும் என்று அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம்
திருவொற்றியூர் வரை நீடிப்பு செய்து இதுவரை 2 கோடியே பேருக்கு மேல் பயன்படுத்தி உள்ளனர். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அமைவதற்கு காரணமாக இருந்த ஐயா கலைஞர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்று எங்களுடைய தொகுதி மக்களின் சார்பாக கோரிக்கையை வைக்கின்றேன். மேலும் சென்னையில் துவக்கமாக இருக்கும் எண்ணூர் கத்திவாக்கம் விரைவு மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாதவரம் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் சேவையை இணைத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவொற்றியூர் கோயில் அடிமனையில் வாழும் சுமார் 1000 குடும்பத்திற்கு நிலுவையில் உள்ள தொகையை தள்ளுபடி செய்து அடிமனை வாடகை குறைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரீட் கூட்டுறவுக்கு சொந்தமான இடத்தில் அதிநவீன வசதிகள் கொண்ட விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திருவொற்றியூர் நீதிமன்றம், வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம் என உணவு வழங்கும் அலுவலகம் என அனைத்து அரசு அலுவலகங்களும் வாடகை கட்டிடங்களில் தான் இயங்கி வருகிறது. எனவே ஒருங்கிணைந்த அரசு வளாகத்தை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருவொற்றியூர் பாரதியார் நகரில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கும் பணி விரைந்து துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திருவொற்றியூர் பாரதியார் நகர் முதல் சின்னக்குப்பம் வரை கடல் தூண்டில் வளைவுகளை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு போடப்பட்ட தூண்டியல் வளைவுகளை மற்றும் கடல் அரிப்பால் தடுத்து சாலை ஓரத்தில் போடப்பட்டுள்ளது. அந்த தூண்டியல் வளைவுகளை சீரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆட்சேபனை இல்லாத இடங்களில் நீண்ட நாளாக வாழும் அனைத்து மக்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு கடந்த ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட திருவொற்றியூர் சூறை மீன் துறைமுகம் பணிகள் நடந்து முடிந்து திறப்பதற்கு தயாராக இருக்குது என்று சொல்கிறார்கள். முகத்துவார நுழைவாயிலில் சரியான வழிமுறையில் இல்லாமல் இருப்பதாக நுழைவாயிலில் 100 மீட்டர் நீடிக்க வேண்டும் என்று மீனவர்களின் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அந்த புயல் வெள்ளம் போன்ற காலங்களில் அந்த கடல் சீற்றத்தின் இருக்கும்போது கடுமையாக இருக்கும். அந்த போட்டுகள் உள்ளே வர முடியாது. காரணம் என்னன்னா, அந்த கிழக்கு பக்கம் இன்னும் 100 மீட்டர் வளர்க்கணும். அந்த 100 மீட்டர் வளர்த்தால் மட்டுமே தான் அந்த துறைமுகத்தை அந்த மீனவர்கள் தொழில் செய்ய முடியும். இல்லைன்னா அவர்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். அதே போல் அது அவசர காலத்தில் அவங்க பண்ணிவிட்டு போயிட்டாங்க. துறைமுகத்தை அந்த நுழைவாயிலை 100 மீட்டர் வளர்ச்சி தர வேண்டும் என்பதை மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு மோசமான கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்க ஒன்றிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. சில மாதங்கள் கழித்து மீனவர்களை விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் விசைப்படகுகளை விடுவிப்பது கிடையாது. இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளுக்கு அந்த நிவாரணத் தொகையை 8 லட்சமாக உயர்த்தி வழங்கியது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள். இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்க முடியாது என்று ஒன்றிய அரசு அறிவித்து விடுகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த பேரவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 விசைப்படகுகளில் அதில் இருந்த 84 மீனவர்களையும் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தகவலை அன்றைய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த என்னை ஆளாக்கிய அண்ணன், நினைவில் வாழும் அண்ணன் KPP சாமி அவர்கள் ஐயா ஆற்காட்டாளர் மூலம் ஐயா கலைஞர் அவர்களை இரவு 11 மணிக்கு மேல் நேரில் சந்தித்து கைது செய்த தகவலை தெரிவித்தனர். அன்றைய மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த SM கிருஷ்ணா அவர்கள் தொடர்பு கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து அண்ணன் KPP சாமி அவர்கள் திருவொற்றியூர் வருவதற்குள் மீனவர்களை விடுவித்த செய்தி வந்தது. ஒரே இரவில் 84 மீனவர்களையும் 13 விசைப்படகுகளையும் விடுவிக்க வைத்து மீனவர்களின் பாதுகாவலர் வாழ்ந்து வந்த ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் தன் நாட்டு மீனவர்கள் தான் என உதவிய அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, உலகில் வாழும் அனைத்து இனங்களும் இயற்கையை ஒட்டி வாழும் இனமாகும். ஆனால் இயற்கையை எதிர்த்து வாழும் ஒரே இனம் மீனவ இனம். அந்த மீனவர் இனம் நலன் காக்க திராவிட மாடல் ஆட்சி பல்வேறு நல்ல திட்டங்களை செய்து வருகின்றது. நாகை துறைமுகம் மேம்படுத்தும் பணி நடந்து முடிந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. செருதூர் துறைமுகம், பழவர்காடு துறைமுகம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. பழையார் மற்றும் வானகிரி துறைமுகம் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சந்திரபாடி மீன்பிடி இறங்குதளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும்
திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நடந்து முடித்து வருகிறது. 2001ஆம் ஆண்டு சூறை மீன் 1 கிலோ 103 ரூபாய்க்கு வித்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு 1 கிலோ சூறை மீன் 66 ரூபாயாக குறைந்துள்ள இடைத்தரகர்கள் மூலம் ஏற்றுமதியை செய்யப்படுவதை தடுத்து மீன்பிடி துறைமுகங்களில் நவீன வசதிகள் கொண்ட மீன் பதப்படுத்தும் நிலையத்தை அரசே துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சூறை மீன் ஏற்றுமதியை வெளிநாடுகளுக்கு அரசே நடத்திட வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மீனவர்களின் பாதுகாவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கச்சத்தீவை மீட்டு தருவார் என்பதை மீனவர்களின் உறுப்பினராக இருக்கக்கூடிய KP சங்கரனாக நான் என்னுடைய மீனவர்களினுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு மீனவர்கள் தீர்மானத்தை நான் ஆதரித்து முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.